அப்போஸ்தலர் 11:26 சொல்கிறது, முதல் அந்தியோகியாவிலே சீடர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதாம். கிறிஸ்துவுக்கு சீடரா இருப்பவர் தான் கிறிஸ்தவர்களாம். அப்போ சீடர்கள்னு யாரு சொல்லலாம்? ஒருத்தர் பார்த்தோன்னே அவங்க சீடர்கள்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன அடையாளம்? அததான் யோவான் 8:31 சொல்கிறது, நீங்கள் என்னுடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். ஏன்னா இயேசுவின் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் யோவான் 10:9 படி ரட்சிக்கப்பட முடியுமா, யோவான் 17:17 படி பரிசுத்தத்தை பெற முடியுமா, யோவான் 10:10 படி பரிபூர்ணத்தையும் ஜீவனையும் பெற முடியுமா, தேவ நீதியை நிறைவேற்றி நீதிமானாக முடியுமா, அன்பின் பூரணமான தேவ சாயலை பெற்று மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நம்மை ஒப்புக் கொடுக்க முடியுமா. அதனால தான் இந்த வசனத்தில் பார்க்கிற மத்தேயு 28:19-20 சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அப்படி இருந்தால் நான் உங்கள் கூட முடிவு பரியந்தம் இருப்பேன்.